ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று பல்குண வர சதுர்த்தி. இந்த தினத்தில் விநாயகரை வணங்குவோர், விரதம் இருப்போர் மற்றும் இந்த விரத கதை கேட்பவர் படிப்பவர் அனைவரும் மன நிம்மதியையும் அவரவர் வேண்டுவதையும் வரமாக பெறுவார்கள். காரியத்தில் வெற்றி கிடைக்கும் என்று இந்த விரத புராணம் சொல்வது. நாம் இந்த விரத கதை தெரிந்து கொள்ளலாம். முத்கல புராணத்துல வசிஷ்டர் தசரதற்கு சொல்வது போல அமைந்துள்ளது இந்த சதுர்த்தி விரத கதை. தசரதன் சொல்றார், ஹே குரு, பவித்திரமான பல்குண மாத சுக்ல வர சதுர்த்தி மகத்துவத்தை சொல்லுவோம்னு வசிஷ்டர் சொல்றார். இந்த சுக்லபக்ஷ 4வது நாள் சதுர்த்தியானது வரங்களை அளிக்கும் வர சதுர்த்தி. அதோட மகிமையை நான் உனக்கு சுருக்கமா சொல்றேன் கேளு. மாளவ தேசம்னு ஒரு தேசம், அது அழகுக்கே பெயர் போன தேசம். தர்மஜர்களால் நிறைந்திருந்தது அந்த நகரம். அங்கே ஹேமாங்கதன் ஒரு மன்னன் சிறப்பா ஆட்சி புரிஞ்சுன்னு வந்தா. அவர் அஸ்திர சஸ்திரத்துல எல்லாம் திறமையானவர், தேஜஸ்வி, எல்லாவற்றிலும் வல்லவர், எல்லாரும் கொண்டாடும்படி வாழ்ந்து வந்தார். அவர் தன்னோட புத்திரர்களோட சந்தோஷமா இருந்திருந்தார். அவருக்கு பிராமண பக்தி, தேவ பக்தி எல்லாமே உண்டு. எல்லா தான தர்மங்கள்லாம் செய்வார். இப்படி எல்லாம் இருக்கிற போது ஒரு நாள் திடீர்னு மன்னனுக்கு தாழ முடியாத சூளை நோய், அதாவது கடுமையான வயத்த வண்டியினால அவதிப்பட்டார் அந்த மன்னன். திருநாவுக்கரசு நாயனார் கடும் சூள நோயினால அவதிப்பட்ட போது அவர் அப்போ சைவத்தை விட்டு வேற மதத்துல இருந்தார். சூள நோயை கொடுத்து தன்னிடத்துல ஆட்கொண்டார், தன்னிடம் எடுத்துக்கொண்டார் சிவபெருமான். பதிகம்பாடி அது சரியானதுன்னு நாம் படித்திருப்போம், கேட்டிருப்போம். அது போல இங்க இவருக்கு வயிற்றில் யாரோ ஆயுதம் வைத்து தாக்குவது போல, அறுப்பது போல இருந்ததாமா. எல்லா விதமான வைத்தியமும் செஞ்சாச்சு. மேலும் அவர் நன்கு வேதங்கள் அறிந்த பிராமணர்களால ஹோமங்கள் செய்து தான தர்மங்கள்லாம் கொடுத்தாச்சு. புனித ஸ்தல யாத்திரை தெய்வங்கள்லாம் வழிபட்டாச்சு. என்ன செய்தும் அவருடைய வலி குறைந்த பாடில்ல. அதனால அவர் மனம் சோர்வடைந்தது. அவர் தன்னுடைய உடலையே துறந்துடலாம், உயிரையே விட்டுடலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாமும் அவருக்கு வருது. அவ்வளவு தாழ முடியாத வயிற்று வலி. திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்பது போல அந்த நேரத்துல ஒரு பெரிய மகா யோகி அங்க, அவருக்கு பர்வதர்னு பேரு, அவர் ராஜாவை பார்க்க வந்தாருங்க. ராஜாவோ துக்கத்துல இருந்தா இல்லையா, வயிற்று வலினால. வந்தவரை உபச்சாரம் பண்ணி வணங்குறா. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் செய்த பாக்கியம், என் அம்மா அப்பா செய்த பூர்வ புண்ணியத்தினாலதான் நான் இங்க உங்களுடைய தர்ஷனம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வலி வேதனையினால தாங்க முடியாம துடிச்சு கீழே வந்துடுறான். அவர் என்னாச்சு இந்த ராஜாவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அங்க பக்கத்துல இருந்தவாள்லாம் சொல்றான், இப்போ சில காலமா ராஜாக்கு தாழ முடியாத சூளை நோயினால அவதிப்பட்டு இருக்கார். எவ்வளவோ சிகிச்சை செஞ்சு பார்த்தாச்சு, மணி மந்திர ஔஷதம்னு எல்லா மருந்து, வைத்தியம், ஹோமம், தானம் ஒண்ணு பாக்கி இல்லாம எல்லாமே செய்து பார்த்தாச்சு. ஆனா எதுக்கும் சரியான பாடு இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவர் தியானம் செய்து பார்க்கிறார். அவருக்கு உடனே நிஷ்டை எல்லாமே தெரிஞ்சுடுறது. நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா, நம்மளுடைய கர்மா தான் நாம அனுபவிக்கிறது, நம்ம கஷ்டத்துக்கு நாம தான் மூல காரணம் அப்படின்னுட்டு உடனே அந்த யோகி சொல்றார், அப்பா ஹேமாங்கத ராஜாவே, உன்னுடைய ராஜ்யத்துல பெரிய பயங்கரமான பாவம் ஒண்ணு நடந்திருக்கு. ராஜா ராஷ்டிர கிருத்தம் பாவம்னு குடிகளின் பாவம் மன்னனை தான் சேரும். ராஜ்யத்துல எல்லார் செய்த பாவம் ஒண்ணு வந்து சேர்ந்திருக்கு. நீ நல்லவனாக இருந்தும் அதை நீ அனுபவிக்கிற. உன்னுடைய ராஜ்யத்துல சதுர்த்தி விரதம் ரொம்ப லோபம் ஆயிடுத்து, யாருமே அதை செய்யல. எல்லாருடைய பாவ கூட்டம் இப்ப ஒண்ணு வந்து சேர்ந்திருக்கு, அதை நீ அனுபவிக்கிற. அதனால இந்த சூளை நோயினால நீ அவதிப்படுற. அந்த யோகீந்திரர் பர்வதருடைய வார்த்தைகளை கேட்டோன்னே மன்னனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ மன்னனுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சிருது இல்லையா, கஷ்டத்துக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன பிராய்ச்சித்தம் பண்ணலாம், என்ன வழி பண்ணலான்றது தெரிகிற போது கொஞ்சம் மன நிம்மதி வரும் இல்லையா. அது போல இங்க ராஜாவுக்கும் கொஞ்சம் சந்தோஷம் வருது. அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி சொல்றார், குருவே, எனக்கு அந்த சதுர்த்தி விரதம் எப்படி அனுஷ்டானம் பண்ணம், எப்படி எல்லாம் பூஜை பண்ணம், யாருக்கு தேவதை அப்படின்னு நீங்க தான் அருளணும், நான் அதை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். யோகியான பர்வதரம் சொல்றார், சுக்லபக்ஷ சதுர்த்தி வரதா சதுர்த்தி, அது மத்தியானம் சதுர்த்தி வியாப்தி இருக்கணும். கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி சங்கர சதுர்த்தி, அது ராத்திரி நேரத்துல சந்திரோதய நேரத்துல சதுர்த்தி வியாப்தி இருக்கணும். இப்படி எல்லாம் பூஜைகள் எல்லாம் சொல்லி பூஜை விரத அனுஷ்டானம் எல்லாவற்றையும் அவருக்கு விவரமாக சொல்றார். இது சகல காரிய சித்தியையும் தரவுள்ளதுப்பா, தர்ம அர்த்த காம மோட்சம்னு சகலத்தையும் கொடுக்கக்கூடியது. அந்த ராஜா கேட்கிறார், கணபதி கணநாதன் சொல்றவரே, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சுரூபத்தை மகிமையை பற்றி சொல்லுங்கோ, அதை நான் அவரை பற்றி தெரிந்து பக்தியோட விசேஷமா நான் அவரை பூஜை பண்றேன், வணங்குறேன் அப்படின்னு சொல்றார். அவர் தன் சரித்திரத்தையே, தன் வாழ்க்கையில நடந்த சுய அனுபவத்தையே உதாரணமா சொல்றார். பர்வதர், நான் தபஸ் பண்ணிட்டு இருந்தேன், என்னுடைய தபஸ்னால உலகமே மூழ்கடிக்கப்பட்டது போல ஆச்சு. என்னுடைய தபஸோட பிரபாவம் அப்படி இருந்தது. உடனே இந்திரனுக்கு பயம் வந்து
வந்துட்டோம். உடனே இந்திரன் என்ன பண்ணா, அப்சரஸ்கள் அப்புறம் மன்மதன் இப்படி எல்லாத்தையும் சொல்லி இவரோட மனசை கொஞ்சம் கலைங்கோ, இவருக்கு கொஞ்சம் சஞ்சலம் வரட்டும் அப்படின்னு சொல்லி அவர்களும் வந்து எவ்வளவு முயற்சி பண்ணா. பின் என்ன பார்த்துட்டு பயந்து மிரண்டு ஓடி போயிட்டா. அதுக்கு அது என்ன, அதுல பல நிலைகள் உண்டு இல்லையா. நானே அதுல முழுமை அடைந்து அனுபவித்தேன். அப்புறம் அனுபவிச்சுட்டு பின் நானே அந்த தபஸை விட்டு பரமசாந்தமா இருந்துன்னு வந்தேன். நிதாகர்ன்ற குரு தான் எனக்கு கிடைத்தார். அவர் அவதூதி, கிஞ்சித்தும் தேக அபிமானமே இல்லாதவர் தான் அவதூத்தராக இருப்பார்கள். திகம்பரன் சொல்வார்கள் இல்லையா, திக்குகளே அவர்களுக்கு ஆடையாமா. சர்வம் பிரம்மமயமாக நினைப்பவர் தான் இந்த அவதூத்தர்கள். அவரை பார்த்து நான் விழுந்து வணங்கினேன். அவர் பூர்ண யோகின்னு தெரிஞ்சது. அவற்றை நான் என்னோட சந்தேகத்தெல்லாம் விண்ணப்பமாக பண்ணி கேட்டுட்டேன். இதெல்லாம் பர்வதர் ஹேமாங்கதனுக்கு சொல்றார். இப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு யோகத்தை உபதேசம் பண்ணுங்கோ. நான் பண்ண தபஸ் தான் எனக்கு இந்த ஆச்சாரியனோட உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்க. நான் தன்யனானேன். எனக்கு பரம சாந்தி தரக்கூடிய, ஆத்ம சாந்தி தரக்கூடிய யோகத்தை நீங்க போதனம் பண்ணணும், உபதேசம் பண்ணணும். அதுக்கு உண்டான சாதனம் என்ன நீங்க சொல்லி கொடுக்கணும்னு கேட்கிறார். நிதாகர் பர்வதரை பார்த்து சொல்லிட்டு இருக்கார். தபஸ்னால சுத்தமாக இருந்தாராம் பர்வதர். அதனால அவரை பார்த்து சந்தோஷப்பட்டு, அதான் பாத்திரம் இருந்தன்னு சொல்லுவா இல்லையா. சோ இவன் தான் தக்க பாத்திரம், இதை அறிவதற்கு இவன் தக்கவன், பரம சாது, அதனால இவனுக்கு நம்ம அவசியம் சொல்லணும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிதாகர் வந்து ஆச்சரியமா இங்க தன்னுடைய அனுபவத்தையே சொல்றார். அதான முதல்ல ராஜாவுக்கு பரமயோகியான பர்வதர் சொல்றார். அந்த பர்வதருக்கு இந்த அவருடைய குரு சொல்றார். கதைக்குள்ள கதைன்றது போல வருது. நானும் உன்னை போலதான்ப்பா யோகத்தை ஈடுபட்டேன். கடைசியில எனக்கு சதானந்தம்ன்ற ஆனந்த நிலை கிடைச்சது. அது ஒரு யோக பூமி இல்லையோ, அதுலமே பலவித நிலைப்பாடுகள், எனக்கு சாந்தி திருப்தி எல்லாம் கிடைக்கல. அப்போ நான் மகாவிஷ்ணுவை பார்த்து பிரார்த்தனை பண்ணிட்டேன். பகவானே, ஏன் எனக்கு பூர்ண சாந்தியே கிடைக்கலையே, இவ்வளவு ஆனந்தம் கிடைச்சும் அது பரிபூர்ணமான ஆனந்தமா இல்லையே அப்படின்னு சொன்னோடனே மகாவிஷ்ணு நிதாகரை பார்த்து சொல்ற, உனக்கு பூர்ண சாந்தி யோக சாந்தி கிடைக்கணும் வேணும்னா அந்த கணேசனை தானேப்பா நீ ஆராதனை பண்ணணும், பூஜை பண்ணணும். எல்லா ஜீவன்களுக்குமே யோக சாந்தி கொடுக்கும் வஸ்து அவர் ஒருவர் தான். மனசால நடக்கக்கூடியது, வாக்கால சொல்லக்கூடியது, அதுக்கு க என்று பெயர். ஆனா மனசுக்கும் அப்பாற்பட்டதுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த வாக்குக்கும் அப்பாற்பட்டதுன்னு ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு ந அப்படின்னு பேரு. அதானும் இல்லை, அதை போய் பிடிக்கவே முடியாது. நிராகாரம், நிஷ்கலம். அதானும் பார்ப்பது, நினைப்பது, சொல்வது எல்லாவற்றும் க ந, பார்க்கவே முடியாது. பார்ப்பது, நினைப்பது, மற்ற எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது, சொல்லுக்கு அப்பாற்பட்டது, நினைவுக்கு அப்பாற்பட்டது, பார்ப்பதற்கு அப்பாற்பட்டதெல்லாம் ந அப்படின்னு பேரு. இந்த க நன்ற இந்த இரண்டு சொல்லுக்கும் அதிபதியானவர் கணாதீசன், கணபதி, கணேசன். அவரை தான் நம் பூஜனம் பஜனம் பண்ணணும். அப்போதான் உனக்கு சாந்தி கிடைக்கும்னு மகாவிஷ்ணு சொல்ல, நானும் அந்த வனத்திலேயே கணபதிய பஜனம் பண்ணேன், யோகாபியாசம் செய்தேன். 10 வருஷம் கணபதி ஏகாட்சர மந்திரம் வச்சு தியானம் பஜனம் பூஜனம் எல்லாம் பண்ணி சுவாமி எனக்கு பிரத்யக்ஷமானார். உடனே நான் அவரை விழுந்து வணங்கி சாமவேதத்தினால ஸ்துதி பண்ணேன். அவரும் பரமசாந்தி அடைந்தார். யோக சாந்தி நாயகராச்சி அந்த கணநாயகர். அவர் எனக்கு விநாயகர் கணநாதன் எனக்கு அனுகிரகம் பண்ணினார், பிரத்யக்ஷமானார். அவருடைய பிரத்யக்ஷ தரிசனத்தினால அன்னைக்கு எனக்கு பரிபூர்ண சாந்தம் கிடைச்சது, யோக சாந்தி கிடைச்சது. நானும் காணாபத்தியனானேன். கணபதி பக்தர்களா காணாபத்தியர்கள்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த காணாபத்தியனானேன். விநாயகப் பெருமானை எனக்கு யோக சாந்தியை அளித்து விட்டு சென்றார். அன்னிலிருந்து நான் அவரையே விளங்குகிறேன்னு சொல்றார். ஹே பர்வதா, உனக்கும் பூர்ண சாந்தி கிடைக்கணும்னா, யோக சாந்தி வேணும்னா, நீனும் அந்த கணநாதனை கணராஜனை தொடர்ந்து பூஜனம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏகாட்சர கணபதி மந்திரத்தை உபதேசம் பண்ணார் பர்வதற்கு. இதெல்லாம் ஹேமாங்கதனுக்கு சொல்லிட்டு இருக்கார். என் குருநாதர் சொல் பிரகாரம் நான் அன்னிலிருந்து கணநாதனை பூஜை பண்ணி வரேன். சர்வம் கணேசமயம் ஜெகத் இல்லையா, அதனால எனக்கு நிம்மதி கிடைச்சது. நிம்மதி வேண்டும் நிம்மதி வேண்டும்னு சொல்கின்றார்களே எல்லாருமே. பிள்ளையாரை பிடித்தால் நிம்மதி கிடைக்கும்னு புராணம் சொல்றது. எல்லாவற்றிற்கும் மேலான பரம்பொருளானவர் கணபதி. அன்றிலிருந்து நித்தியமும் அவரையே நான் கொண்டாடிட்டு இருக்கேன். எனக்கு இது வேண்டும் வேண்டாம்ன்றதெல்லாம் பண்றதில்லை. தினமும் அவரை சதா அவரை துதிக்கிறேன், வச்சனம் பண்றேன். பரம்பொருளை இங்கு விவரிக்கிறது புராணம். பக்தி இல்லைன்னா நாம அவரை நினைக்கவே முடியாதாமா. அந்த பக்தி செய்யணும்ன்றதுக்கே அவருடைய அனுகிரகம் வேணும். அந்த அனுகிரகம் கிடைச்சாதான் நம்மளால பக்தியே பண்ண முடியும். இதை கேட்கறதுக்கே அவருடைய அனுகிரகம் தான் வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. விஷ்ணு லோகம், வைகுண்டம், சிவலோகம் சொல்றோம் இல்லையா, அது போல அந்த கணபதி லோகம்ன்றது ஸ்வானந்த பவனம் அப்படின்னு வரிசையா அவரு கணபதி பூஜை எல்லாத்தையும் சொல்றார். நீ சதுர்த்தி விரதம் அனுஷ்டானம் பண்ணுன்னு சொல்லி அந்த
ராஜாவுக்கு தசாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்து அங்கிருந்து அவர் மறைந்தார். உடனே ராஜா பரம சந்தோஷத்தோட யதா ராஜா ததா பிரஜான்னு தன்னுடைய பிரஜைகள் எல்லாரோடையும் சேர்ந்து சதுர்த்தி விரதம் இருந்து கணபதி பூஜை பஜனம் எல்லாம் செய்தார்கள். உடனே வந்தது இந்த பல்குண வர சதுர்த்தி தான். அந்த ராஜாவோட சூளை நோயும் வந்ததே தெரியாம காணாம போச்சாமா. லங்கனம் பரம ஔஷதம்னு நம்ம உடம்ப சுத்தி செய்யக்கூடியதுமே இந்த விரதங்கள் தான் இல்லையா? அதோட நிறுத்தல. அவர்கள் தொடர்ந்து சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டானம் செய்தார்கள். எப்படி எல்லோரும் சேர்ந்து செய்தார்களாம். எல்லோரும் தன தானியங்களோட புத்திர பௌத்திரர்களோட ராஜ்யத்துல உள்ள எல்லாருமே செழிப்பா அவர்களுக்கு வேண்டும் அனைத்தும் கிடைத்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்களாம். இறுதியில் கணபதி லோகத்தை அடைந்தார்களாம். சதுர்த்தி அனுஷ்டானத்தினால இது எல்லாமே கிடைத்தது. பின் ராஜா தன்னுடைய புத்திரன்ட்ட ராஜ்யத்தை ஒப்படைத்துட்டு எப்பவும் கணேசனை தியானம் செஞ்சு கணபதி லோகத்தை அடைந்தார். இந்த சதுர்த்தியில அணுகம்புல் வன்னி புத்திரம் புஷ்பம் போட்டு கணபதியை பூஜிக்க வேண்டியது நிறைவேறும். இதை யார் கேட்கிறாரோ படிக்கிறாரோ அவரது எல்லா விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் கணநாதர் பூஜை செய்கிறார் அப்படின்னு புராணம் சொல்றது. நாம இப்போ ஜகத்குரு ஆதிசங்கரர் இயற்றிய கணபதியை போற்றி செல்லும் சகல காரிய சித்தி தரும் ஸ்ரீ கணபதி ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ கணபதி ஸ்தோத்திரம். சுவர்ண வர்ண சுந்தரம் சீதைகதந்த பந்துரம் கிரஹீத பாஷகாங்குஷம் வரப்பிரதாபய பிரதம் சதுர்புஜம் திரிலோச்சனம் புஜங்கமோபவீதினம் பிரபுல்லவாரிஜாசனம் பஜாமி சிந்துராணனம் கிரீட்டஹார குண்டலம் பிரதீப்த பாஹுபூஷணம் பிரச்சண்ட ரத்ன கங்கணம் பிரசோபிதாங்கிரயஷ்டிகம் பிரபாத சூரிய சுந்தராம்பரத்வய பிரதாரிணம் சரள ஹேமனூப புரம் பிரசோபிதாங்கிரி பங்கஜம் சுவர்ண தண்ட மண்டித பிரச்சண்ட சாரு சாமரம் கிருஹ பிரதீர்ண சுந்தரம் யுகக்ஷணம் பிரமோதிதம் கவீந்திர சித்தரஞ்சகம் மகாவிபத்தி பஞ்சகம் ஷடக்ஷரஸ்வரூபிணம் பஜேத் கஜேந்திர ரூபிணம் விரிஞ்சி விஷ்ணு வந்திதம் விரூபலோச்சன स्तुतिं गिरीश दर्शनीचया समर्पितं पराशया निरन्तरं सुरासुरैः सपुत्रवामलोचनैः महामकीष्टकर्मसु स्मृतं भजामि तुन्दिलम् मदौगलुब्ध चञ्चलार्क मञ्जुगुञ्जितारवं प्रबुद्ध चित्तरञ्जकं प्रमोद कर्णचालकम् अनन्य भक्तिमानवं प्रचण्ड मुक्तिदायकं नमामि नित्यमादरेण वक्रतुण्डनायकम् दारिद्र्य विद्रावणमाशु कामदं स्तोत्रं पठेदेतदजस्रमादरात् पुत्री कलत्रस्वजनेषु मैत्री पुमान्मवेदेकवर प्रसादात् इति श्रीमच्छङ्कराचार्य विरचितं श्रीगणपति स्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्. ஒருவர் நிலையான பக்தியுடன் இந்த கணபதி ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் அவர்களது வறுமை தரித்திரம் விரைவில் நீங்கும். அவரது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் மற்றும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலைத்திடும் அப்படின்னு இதோட பலஸ்ருதி சொல்றது. அனைவரும் இந்த நன்னாளில் இதை பாராயணம் செய்து பலன் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.